வாங்க நண்பர்களே, ஜஸ்ட் ஈஸி நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நாளே அப்படியே பரபரப்பா பிஸியா ஆரம்பிக்குது. கரெக்டா நாங்க ஃப்ரெஷ் அப் ஆகி முடிக்கவும் மிருத்துக்குட்டியும் முழிச்சிட்டாப்ல. என்ன முழிக்கிறதுக்கு முன்னாடி பெட்டு பூரா மூச்சா போயிட்டாப்ல. அதான் காலங்காத்தாலே எந்திரிக்காமன்னு முத வேலையா இந்த பெட் கவரை துவச்சு போட்டாச்சு. ஆனா நைட்டு எனக்கும் மூச்சா போற மாதிரி கனவு வந்துச்சு. சரி கழுத கனவு தானே அப்படின்னு நேரா வண்டி எடுத்துட்டு மெடிக்கலுக்கு வந்துட்டேன். டெடி பார் பேபி சோப்பு 1 பை 1 கெட் 1ல வெட் வைப்ஸ், தலைக்கு தைக்கிறதுக்கு தேங்கான ஒரு பாட்டில், அம்பட்டையும் வாங்கிட்டு வெயிலுக்குள்ள வேகமா வீட்டுக்கு வந்துட்டேன். வாங்கிட்டு அந்த டெடி பார் சோப்பையும் எடுத்துட்டு மிருத்துஞ்சனையும் கூட்டிட்டு போயிட்டு ஜம்முன்னு குளிப்பாட்டிட்டாங்க. குளிப்பாட்டி ஐயா வயிற்ற நிறைக்கவே ஐயாவும் தூங்கிட்டாரு. அடுத்து எங்க வயிற்ற நிறைக்க நாங்களும் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கையோட வைஃபும் மதியான சாப்பாட்டுக்கான சமையலை ஸ்டார்ட் பண்ண. இந்த வெயிலுக்கு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஏதாச்சும் வாங்கிட்டு வரலாமேன்னு ரோட்டோரமா இருந்த கடையில தர்பூசணி பழம் வாங்கிட்டேன். வெயில்னால உனக்கு என்ன மரகர கலந்துருச்சான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு இந்த தர்பூசணி பழத்தை பார்த்தோன்னே மர கலந்துருச்சு. ஏதோ இதுவாச்சு கிலோ 20 ரூபான்னு கிடைக்கிறனால மனம் போல தோன்ற நேரம்லாம் வாங்கி வெளுன்னு வெளுத்து கட்டிடுறேன். அப்படியே அந்த தர்பூசணி கடை பக்கத்திலே நொங்கு கடை போட்டிருந்தாங்கன்னு ஒய்ஃபுக்கு நொங்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். அவங்க நொங்க சாப்பிட நான் தர்பூசணி பழத்தை சாப்பிடன்னு நானும் ஒரு பக்கம் வேலையில உட்கார வைஃபும் துணி எல்லாம் காய போடணும்னு வாஷிங் மிஷின்ல இருந்து துணி எடுத்து வாளியில போட்டாங்க. இந்த கேப்ல கரண்ட் ஒரு 5 நிமிஷம் போக நம்ம செல்லக்குட்டி மிருத்துஞ்சயனும் முழிச்சிட்டாப்ல. அப்புறம் நண்பர்களே, எம்ஜே கூட மல்லு கட்ட வேண்டிய வேலை இருக்கு, அதாவது மதிய உணவு கொடுக்க வேண்டிய இருக்குன்னு சொல்றேன். மகனை நாங்க கவனிச்சுக்கிறோம், நீங்க மறக்காம இந்த லைக்கை கவனிச்சிருங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் நண்பர்களே.